வணக்கம், இது வழக்கு. இவர் 2 பெண் குழந்தைகளுக்கு அப்பா. ஆனா இப்போ அப்பாங்கிற பேருக்கே இவர் ஒரு அவமானம். 2வது குழந்தைகிட்டையும் என்னுடைய கணவன் முயற்சி செய்யும் போதுதான் நாங்க பார்த்தோம். தான் பெத்த மகளையே அடைச்சு வச்சு பலாத்காரம் பண்ணி இருக்கார். கர்ப்பமா இருக்கும்போது எந்த மாதிரி நம்ம விரும்பி சாப்பிடுவோமோ அத அந்த பொண்ணு விரும்பி சாப்பிடும்போது எனக்கெல்லாம் கண்ணில அப்படியே கண்ணீரே வந்துருச்சு. உண்மையிலே அந்த நிமிஷம் என் உடம்பே ரொம்ப நடுங்குச்சு. நம்ம ஊர்ல ஸ்டீரியோ டைப்ல சிலர் பேசிக்கொண்டே இருப்பாங்க. குறிப்பா அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்னு பார்த்தா, வெளிநாடுகள்ல கலாச்சாரம் சீரழிந்து விட்டதாக சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். வெளிநாட்டுக்காரங்களா அவங்க நிர்வாணத்துக்கு கூச்சப்படவே மாட்டாங்க. வெளிநாட்டுக்காரங்களா அவங்க மனைவிமார்களை மாத்திட்டே இருப்பாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டதுல ஒண்ணுதான் பெற்ற தந்தைகளால் பிள்ளைகள் பலாத்காரம் செய்யப்படும் சம்பவங்களும். ஆனால் இது போன்ற சம்பவங்கள் நம் நாட்டிலும் நடக்கின்றன என்பதுதான் உண்மை. கடந்த மாதத்தில் ஒரு நாள் பகல் வேளை சென்னை சைல்ட் லைன் 1098க்கு உதவி கேட்டு ஓர் அழைப்பு வருகிறது. ஓர் தாய் கண்ணீருடன் பேசுகிறார். 14 வயது சிறுமியான தனது மகளை தனது கணவனே இரக்கமே இல்லாமல் பாலியல் பலாத்காரம் செய்ததாக தகவல் தெரிவிக்கிறார். மேலும் தான் கொடைக்கானல் அருகில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் வசிப்பதாகவும் தெரிவிக்கிறார். சென்னை சைல்ட் லைன் இந்த தகவலை உடனே கொடைக்கானல் சைல்ட் லைனைச் சேர்ந்த மீரா பவுண்டேஷன் அமைப்பிற்கு தெரிவிக்கிறது. மீரா பவுண்டேஷன் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் விரைந்து கொடைக்கானல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கின்றனர். சமீபத்துல கொடைக்கானல் பகுதியில பெருமாள் மலை என்ற இடத்துல ஒரு மனசுக்கு சங்கடம் தரக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, பெற்ற தந்தையே தன்னுடைய மகளை 14 வயது மகளை பல முறை மீண்டும் மீண்டும் பாலியல் தொந்தரவுகள் செய்து கர்ப்பிணியாக்கிய ஒரு சம்பவம் நடந்தது. மிகவும் கொடூரமான சம்பவம். உடனே காவல்துறையினர் அந்த தாயை சந்தித்து காம கொடூரனான அவர் கணவரிடமிருந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான அந்த சிறுமியை மீட்க ரகசிய நடவடிக்கையில் இறங்குகின்றனர். காவல்துறையினர் கொடைக்கானல் அருகே உள்ள கீழ்மலை கிராமமான பெருமாள் மலைக்கு விரைந்தனர். அங்கு அந்த தாயையும் தந்தையால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த சிறுமியையும் சந்தித்தனர் காவல்துறையினர். குழந்தைய பார்த்து நாங்க பேசும்போது அந்த குழந்தை நம்மள்ட்ட அத சொல்ல கூட தெரியல, அதுக்கு பேசவே தெரியல. அந்த குழந்தை என்ன பேசணும், நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கறது கூட அதுக்கு இந்த இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற தவறு நடந்துச்சுன்றது கூட சொல்ல தெரியல. அது ரொம்ப மனசாலையும் உடம்பாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ நாங்க ஃப்ரெண்ட்லியா பேசி அவங்க அம்மாவை நீங்க தான்ப்பா, அதாவது ஒரு தாய் தான் நம்ம அந்த குழந்தைய என்னென்ன உண்மைகள் நம்மள சொல்ல வைக்கணும்ன்றது தாயிட்ட மட்டும்தான் குழந்தை சொல்லும். அதனால அந்த குழந்தைய நீங்க தான் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பேச வச்சு அது எப்ப நடந்துச்சு என்னன்றத அவங்க அம்மாட்ட இருந்தே நாங்க கேட்டு தகவலை தெரிய வச்சோம். அவங்க அம்மாட்ட அந்த குழந்தை பேசிச்சு. அந்த சிறுமியை அவரது தந்தையே கடந்த 5 மாதங்களாக வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரம் செய்ததை கண்டறிந்தனர். அந்த தாய் தன் கணவர் சின்னசாமியுடன் சண்டை ஏற்பட்டதால் கோபித்துக் கொண்டு இளைய மகளை மட்டும் அழைத்துக் கொண்டு தன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டதாகவும், இதனால் தனது பெரிய மகளான இந்த சிறுமியை தன் கணவரிடமே விட்டுவிட்டு சென்று விட்டதால் தான் இந்த விபரீதம் நேர்ந்தது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தன் இளைய மகளிடமும் கைவரிசையை காட்ட துணிந்துள்ளார் சின்னசாமி. அந்த குழந்தைக்கு எதுவுமே பேச முடியல, எதுவுமே சொல்ல மாட்டேன்ருச்சு. காரணம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்திருக்கு, எதுக்காக நம்ம அவங்களை கூட்டிட்டு வர்றாங்கன்னே தெரிய முடியாத ஒரு வயசு. 14 வயசு 7வது படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட நாங்க எந்த தகவலுமே பெற முடியல. ஆனா நாங்க பேசுறதுக்கு மட்டும் ஆமா இல்லைன்னு மட்டும் அந்த பொண்ணு தலையை மட்டும்தான் அசைக்க முடிந்தது. பிறகு அவங்க அம்மா கிட்ட நாங்க கேட்கும்போது, எங்களுடைய குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, 2வது குழந்தைகிட்டையும் என்னுடைய கணவன்
முயற்சி செய்யும் போதுதான் நாங்க பார்த்தோம். அடுத்த கட்டமாக காவல்துறையினர் கூலி தொழிலாளியான சின்னசாமியை கைது செய்து விசாரித்தனர். காவல்நிலைய அதிகாரிகள்கிட்ட நடந்த விஷயமெல்லாம் சொன்ன பிறகு அவனுடைய தகப்பன் எங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்து வேலை செஞ்சு இருக்கக்கூடிய இடத்துல கொடைக்கானல் பகுதியிலேயே அவர் ஒரு லோடு மேனா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு போய் அவர் கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. விசாரணை முடிவில் சின்னசாமி தனது 14 வயது மகளை கடந்த 5 மாதங்களாக பாலியல் பலாத்காரம் செய்து வந்துள்ளார் என்பதும் தெரிய வந்தது. மேலும் தற்போது அந்த சிறுமியை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்த போது 5 மாத கர்ப்பிணியாக உள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த சிறுமியின் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தந்தைதான் காரணமா என்று மரபணு சோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த கருவுக்கு தகப்பன் தான் காரணம் என்பதற்காக உறுதி செய்வதற்காக மரபணு பரிசோதனை சென்னைக்கு அனுப்பப்பட்டிருக்குது. இன்னைக்கு அனுப்பியிருக்கேன். இன்னைக்கு அனுப்புறதுக்கான நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள்ல அது முடிவுகள் தெரிந்த பிறகு நீதிமன்றத்தின் மூலமாக அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். சைல்ட் லைன் அமைப்பை சேர்ந்த எங்களை போன்ற நிறுவனங்களும் அந்த பகுதி மக்களும் இந்த மாதிரியான காம கொடூரன்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை மிகவும் எதிர்பார்க்கிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியை திண்டுக்கல் சிறார் நீதிமன்றத்திற்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். சிறார் நீதிமன்றத்துக்கு அவங்களை அழைத்து அதுக்கான நீதிபதி முன்னுக்கு சமர்ப்பித்தாங்க. அப்புறம் அந்த குழந்தைகிட்ட ஒரு வாக்குமூலம் கேட்கும் போது என் தந்தை தான் அப்படின்ற வாக்குமூலத்தின் சொன்ன அடிப்படையாக வைத்து அவரை கைது பண்ணி இப்போ நீதிமன்ற காவல்ல வச்சிருக்கிறாங்க. இவர்தான் குற்றவாளி என்பதற்கு இன்னும் தீர்ப்பு வழங்குவதற்காக கோர்ட் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. நாங்க காத்திருக்கிறோம். இப்போ தற்சமயத்துக்கு அந்த குழந்தைய திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில மருத்துவ பரிசோதனை செஞ்சு அதுக்கான அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய பராமரிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் பெரும் அவமானமடைவதாக கூறுகிறார்கள். இவர் 2 பெண் குழந்தைகளுக்கு அப்பா. ஆனா இப்போ அப்பாங்கிற பேருக்கே இவர் ஒரு அவமானம். 2வது குழந்தைகிட்டையும் என்னுடைய கணவன் முயற்சி செய்யும் போதுதான் நாங்க பார்த்தோம். தான் பெத்த மகளையே அடைச்சு வச்சு பலாத்காரம் பண்ணி இருக்கார். கர்ப்பமா இருக்கும்போது எந்த மாதிரி நம்ம விரும்பி சாப்பிடுவோமோ அத அந்த பொண்ணு விரும்பி சாப்பிடும்போது எனக்கெல்லாம் கண்ணில அப்படியே கண்ணீரே வந்துருச்சு. உண்மையிலே அந்த நிமிஷம் என் உடம்பே ரொம்ப நடுங்குச்சு. இந்த மாதிரியான குற்றங்கள் நிறைய நடந்து வருகின்றன. சிறுமிகள் உறவு பேதம் இல்லாமல் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுவது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. வெளிச்சத்திற்கு வந்தது இந்த சம்பவம் மட்டுமே என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். மேலும் இந்த மாதிரியான குற்றங்களை தடுக்க பெற்றோர்களின் பங்களிப்பு அவசியம் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். குழந்தைகளை தாய் தகப்பன் இவங்க 2 பேருமே ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு வளர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் நல்ல சூழ்நிலையில வளர்றதுக்கான ஒரு அட்மாஸ்பியர் அவங்க வீட்டுல இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஒரு குழந்தை நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். இந்த சமுதாயத்திலயும் அந்த குழந்தை நல்ல விதமா வளர முடியும். பொதுவா சொல்லணும்னாக்கா குடும்பத்துல பெற்றோர் ஒற்றுமையா இருக்கணும். பெற்றோர் ஒற்றுமையா இருந்தா தான் அந்த குழந்தை நல்ல சூழ்நிலையில வளர முடியும். அதுதான் எங்களோட கருத்து. நாங்க அந்த கவுன்சிலிங் தான் இப்ப அந்த தாய்க்கு கொடுத்துருக்கிறோம். குழந்தைய உன்னிப்பா கவனிக்கணும். அது ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும், அவங்கள நம்ம அவங்க தவறு செய்யறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுன்னா அவங்கள அதை திட்டாம அடிக்காம அதை அவங்களுக்கு புரியும்படியா மெதுவா அவங்கள கவுன்சிலிங் பண்ணி லைட்டா அவங்கள திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயம் அவங்களால ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். அடுத்ததாக ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளிடம் ஏற்படும் மாற்றங்களை நன்கு கவனிக்க வேண்டும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். ஒவ்வொரு தாயும் கண்டிப்பா பெண் குழந்தைங்கள ரொம்ப உன்னிப்பா கவனிங்க. உன்னிப்பா கவனிச்சு இதெல்லாம் தவறுகள், இந்த விஷயங்கள்லாம் தவறுகள்னு சொல்லி வளங்க. குடும்பத்திலையும் ஒற்றுமையா கண்டிப்பா ஒரு கணவன் மனைவி
ஒற்றுமையா இருந்தாதான் அந்த குழந்தைங்களை வந்து நம்ம ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனிக்க முடியும். நம்மளே நம்ம சண்டை போட நேரம் ஒதுக்கிட்டோம்னாக்கும் அந்த குழந்தைங்களை கவனிக்க கண்டிப்பா நேரம் இருக்காது. ஆனா எல்லா தாய்மார்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா, ஆண்கள் எப்படியோ அவங்க வெளியில போயிடுறாங்க, பல பொண்களை வந்து பெண் குழந்தைகளை உன்னிப்பா கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு இது இல்லாம கூட இருக்கலாம். ஆனா பெத்த தாயா நம்ம இருந்து அந்த குழந்தைக்கு உள்ள கடமைகளை கண்டிப்பா செய்யணும்னு தான் நான் சொல்றேன். நிறைய குடும்பங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா வெளியே தெரியறது இல்ல. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இல்லை. இதுதான் முக்கியம். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு பின்னணியை நாங்க ஆராயும் பொழுது அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை. ஏன்னா கடந்த ஒரு வருடமாவே அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்திருக்கு. இதை சாதகமாக வைத்துத்தான் அந்த தந்தை அந்த மகளையே ஒரு பலியாக்கி இருக்கிறார். அது வந்து நாங்கள் கண்கூடாக தெரிஞ்சு கொண்டோம். அதே மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா ஒரு தந்தையா இருந்தாலும் சரி, ஒரு ஆணா இருந்தாலும் சரி, ஒரு மகள் அல்லது சிறுமி என்று பார்க்காம சமீப காலமா வந்து நிறைய அந்த சம்பவங்கள் நிறைய நடந்துட்டு இருக்க நம்ம பத்திரிகை செய்திகள் பார்க்கிறோம், கண்கூடாக பார்க்கிறோம். இதை எங்களை போன்ற நிறுவனங்கள் நாங்க வந்து இந்த பொதுமக்கள்கிட்டையும் சரி மற்ற குடும்பங்கள்கிட்டையும் சரி நாங்க ஆலோசனை வழங்கும் போது என்ன மையப்படுத்தி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, குழந்தைகளுடைய வளர்ச்சியை பெற்றோர்கள் வந்து கண்காணிக்க வேண்டும், அன்றாடம் கண்காணிக்க வேண்டும். அவங்க வந்து கெடுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரியான ஒரு நாளுக்கு நாள் அவங்களுடைய வளர்ச்சியை மாற்றங்கள் பார்க்கணும். மாற்றங்களை பார்த்துட்டு ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் வந்து தனியா இருக்கிறாங்க, ஏன் பேசாம இருக்கிறாங்க, அவங்களுடைய உடல் மாற்றங்கள் என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்று பள்ளிகளில் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். கொடைக்கானல் பகுதிகளில் நிறைய பள்ளிகள்ல விழிப்புணர்வு கொடுத்ததுனால இந்த குழு தலைவியோட ஒரு பொண்ணு அது ஒரு பள்ளியில படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு தான் வந்து அவங்க அம்மாவுக்கு இந்த ஆலோசனை சொல்லியிருக்கு. 1098 நம்பருக்கு நீங்க போன் பண்ணுங்க, அவங்க வந்து உடனடியா இதற்கு உதவி செய்வாங்க அப்படின்ட்டு. அந்த மூலமா தான் எங்க நிறுவனம் இந்த சம்பவத்திற்கு வந்து ஒரு தொடர்பு கிடைக்கப்பட்டது. இப்ப வந்து அரசாங்க தரப்பும் சரி மற்ற இந்த காவல்துறை சார்பும் சரி எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 5 மாத கர்ப்பிணியாக உள்ள தனது மகளை கவனிக்க தவறியது அந்த தாயின் குற்றம். அதனால்தான் இன்று அந்த சிறுமிக்கு இந்த நிலை என்றும் கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். வளர்க்கும்போது பெண் குழந்தைகளை, குறிப்பா பெண் குழந்தைகளை நம்ம வளர்க்கும் போது வந்து அதுங்கள்ட்ட இந்த பாலியல் துன்புறுத்தல்லாம் என்னென்ன, அதாவது நம்ம குட் டச் பேட் டச்மாங்க, அதாவது எந்த இடத்துல அந்த குழந்தைங்களை தொட்டா தவறு, எந்த இடத்துல தொட்டா தவறு இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்லி வளர்க்கணும். அது வந்து நம்ம சொல்லாம நம்ம சங்கடப்பட்டுக்கிட்டு, அதாவது ஒரு அம்மா வந்து குழந்தைகிட்ட வந்து அதுவும் பெண் குழந்தை தான், அம்மான்றதும் பெண் தான், அத சொல்லி நம்ம கண்டிப்பா வளர்க்கணும். இந்த இடத்துல தொட்டா இது தவறு, இந்த பகுதியில தொட்டா இது தவறு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு குழந்தைட்டையும் சொல்லி வளர்க்கணும். சொல்லி வளர்த்தாதான் நம்மளே அதை வந்து அந்த பொண்ணுகிட்ட பேச சங்கடப்பட்டுக்கிட்டு விலகி போயிடுறோம். விலகி போகும்போது அந்த குழந்தைக்கு இந்த இதை சொல்ல தெரியல, அதாவது இந்த பகுதியில அப்பாவே வந்து இப்படி தொட்டிருக்காரு அப்படின்றத அத சொல்ல தெரியல. அது நம்ம சொல்லி வளர்த்திருந்தா அப்பாவா இருந்தாலும் எந்த உறவினர்களா இருந்தாலும் இந்த இடத்துல தொட்டா அது தவறு அப்படின்னு நம்ம அம்மாவே குழந்தைக்கு கத்து கொடுத்திருந்தோம்னா அது வந்து இப்ப இந்த தவறு நேர்ந்திருக்க இது இல்ல. நம்ம வந்து அம்மா வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு அவங்க விலகி போயிட்டதுனால இப்ப இந்த குழந்தை இவ்வளவு தூரம், அதாவது அதுவே ஒரு குழந்தை, அது குழந்தைய சமக்கிற வயசு, வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படிங்கறது ரொம்ப பெரிய கொடூரமான விஷயமா இருக்கு. அதை வந்து நேரா பார்த்தப்ப நான் நேச்சுரலா என்னன்னா அனுபவிச்சேன். அந்த பொண்ணு சாப்பிடும்போது நம்ம பெரியவங்க ஒரு கர்ப்பமா இருக்கும்போது எந்த மாதிரி நம்ம விரும்பி சாப்பிடுவோமோ அதை வந்து அந்த பொண்ணு விரும்பி சாப்பிடும்போது எனக்கெல்லாம் கண்ணில அப்படியே கண்ணீரே வந்துடுச்சு. உண்மையிலேயே அந்த நிமிஷம் என் உடம்பே ரொம்ப நடுங்கிச்சு. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. பெற்ற மகளை தந்தையே பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்யப்படும் சூழல்ல சட்டம் அதனை எப்படி பார்க்கிறது? பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும்
ஏற்படக்கூடிய பாலியல் ரீதியான பிரச்சனைகளிலிருந்து அவங்களை காப்பாற்றணும், அந்த மாதிரியான குற்றங்களை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக புதிதாக சட்டங்கள் வந்த வண்ணமாக இருக்கின்றன. அப்படி வந்து பாலியல் ரீதியாக செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு எதிராக மிக கடுமையான சட்டங்கள்லாம் வர்றதுக்கான காரணமே அந்த குற்றங்களை வந்து முற்றிலுமாக ஒழிச்சு கட்டணுங்கிற நோக்கத்தின் அடிப்படையில தான். இந்த பாலியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து அந்த பெண் குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் அவங்களுடைய சொந்தக்காரங்கனாலே சில சமயங்கள்ல ஏற்பட்டுருது. அது மிக துரதிருஷ்டவசமானது. அதுவும் சில சமயங்கள்ல கூட பிறந்தவங்க அப்பாவே வந்து தன்னுடைய மகள்கிட்ட சகோதரிகள்கிட்ட வந்து ஒரு தவறான ஒரு முறையில ஈடுபடுறதும் பாலியல் ரீதியாக உள்ளாக்கப்படுறதும் வந்து அது மிக கொடூரமான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இந்தியாவின் உச்சநீதிமன்றமும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் உயர்நீதிமன்றங்களும் மிக கடுமையாக அதை பார்க்கின்றன. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்ல அது யாரு ஈடுபடுறாங்களோ அவங்க மேல வந்து குற்றம் வந்து சரியாக நிரூபிக்கப்பட்டால் மிக கடுமையாக தண்டனை விதிக்கப்படுகிறது. சமீபத்துல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகால அங்க இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 மகன் மற்றும் 2 மகள்கள், அவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. அந்த கணவன் வந்து ஒரு கூலி தொழிலாளி. அவர் வந்து கூலி தொழிலாளி, அவர் வந்து கிடைக்கக்கூடிய வருமானத்திற்கு குடும்பத்துக்கு கொடுக்காம பலவிதமாக அதை செலவழித்து வர்றாரு. இதன் காரணமாக கணவன் மனைவிக்கிடையே ஏராளமான பிரச்சனைகளும் சண்டை சச்சரவும் இருந்து வருகிறது. அந்த சூழல்ல பிரச்சனை அதிகமாகும் பொழுது அந்த தாய், அந்த மனைவி வந்து அவங்க கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா ஊருக்கு போயிடுறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த கணவன், அதாவது அவருக்கு 2 மகன் 2 மகள்ல மூத்த மகள் வந்து 15 வயது, அது வந்து ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவியாக இருந்து இருக்கிறாங்க. அந்த சூழல்ல, மனைவி இல்லாத சூழல்ல அப்பாவே வந்து மகளை வந்து பாலியல் ரீதியாக அவர் துன்புறுத்துறாரு. அந்த பெண்ணை வந்து பலமுறை அந்த மாதிரி அவர் துன்புறுத்தி அதன் காரணமாக அந்த 15 வயது பெண்ணு பெற்ற தந்தையாலேயே வந்து அவங்க கர்ப்பமாயிடுறாங்க. இந்த விஷயத்தை வந்து தாய்க்கு வந்து அந்த பொண்ணு தெரிவிக்கிறாங்க. இதை வந்து சொல்லக்கூடாது, நீ சொன்னீங்கன்னா உனக்கு கொலை பண்ணிடுவேன்னு அப்பா வந்து மிரட்டுறாரு. அதையும் மீறி அந்த பெண் வந்து அவங்க அம்மாட்ட புகாரா சொல்றாங்க. அந்த அடிப்படையில ஒரு புகார் கொடுக்கப்பட்டு கொடைக்கானல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் வந்து என்னென்ன சட்டப்பிரிவுல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா 376, 417, 506 இந்திய தண்டனை சட்டப்பிரிவுல வந்து அவங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இது தவிர தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 இந்த சட்டப்பிரிவுலையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி சட்டப்பிரிவுகள் வந்து மிக கடுமையான சட்டப்பிரிவுகள். இதற்கான தண்டனை வந்து சட்டத்தில் முன்னாடி நிரூபிக்கப்படும் பட்சத்தில் குற்றம் செய்ததாக அவர் புரிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது சாட்சிகள் மற்றும் ஆவணங்கள் வாயிலாக அது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் 7 ஆண்டு காலத்திலிருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் சிறை தண்டனையும் அபராதம் விதிக்கப்படும். மீண்டும் வேறொரு விளக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.